டைமில் இஃப்தாருக்கு செஞ்ச அந்த பீஃப் கட்லட் ரெசிபி அப்படியே எங்கள் ஊர் கடையில் கிடைக்கிற கட்லட் மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். இது இப்போ தான் ஷேர் பண்ண டைம் கிடச்சது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 கேஜி அளவுக்கு பீஃபை நல்லா கழுவி தண்ணி வடி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பீஃபை நல்லா நம்ம வேக வச்சு இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கையால் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட கார்லிக் பவுடர் இருந்தால் நம்ம ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். இதை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம தேவையான அளவு உருட்டி நம்ம இந்த மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கப்புறமா மறுபடியும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவுக்கு ஷேப்பில் பண்ணி நம்ம இந்த மாதிரி முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம தேவையானப்போ நம்ம வெளியே எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பின்னாடி நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. நம்ம டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பீஃப் கட்லட் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.